உடுமல்பேட்டு வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தோம். எங்கள் மாமா வந்து புதுசா வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். வாங்கி கொடுக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நானும், அம்மா, மாமா 3 பேரும் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளாஸ்டிக் வரைக்கும் போயிருந்தோம். அங்கே வந்து நல்லா நெறையா இருந்தது திங்ஸ். அங்கே இல்லாததே இல்ல. வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருந்தது. ரொம்ப இப்போ அதிகமான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு, நம்ம ஒரு பொருளையும் பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும். இது வேணும், இது வேணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு, அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு, ஆயில் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ன்ட்டு எல்லாமே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வர வழியில பார்த்திங்கன்னா, ஒரு சாரீ கடையில ஆஃபர் போட்டிருந்தாங்க. அம்மா வந்து சரி காட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு சாரீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டு அம்மாவுக்கும் காட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு சாரீ, அப்புறம் அப்பாவுக்கும் வேலை செய்யும்போது போடுறதுக்கு ஷர்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் அப்படியே வந்து குக்கர் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி கையோட அதையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு சில்வர் குக்கர் தான் வாங்கணும்னு வந்திருந்தோம். அப்புறம் நிறைய பிராண்ட் இருந்தது. அப்புறம் அப்புறம் மீடியமான ஒரு சைஸில் ஒன்று சில்வரில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. கையோட அப்புறம் அதையும் வாங்கிட்டு, இதெல்லாம் வாங்குறதுக்குள்ளேயே 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் பயங்கர பசி ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சூப்பராக சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக, அதுக்கப்புறம் அப்படியே சரி மாமா வீட்டுக்கே போயிட்டு திங்ஸ்லாம் இறக்கி வச்சுட்டு ஆத்தாவையும் பார்த்துட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மாமா வீடு ஹோம் டூரும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.